இன்றைய மனித வாழ்க்கையில் தீமைகள் எப்படியெல்லாம் வருகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்தல் வேண்டும். அதாவது தீமை எப்படி வருகிறது என்று தீமையை பற்றி அல்ல, அதை மாற்றுவதற்கு அதற்குண்டான சக்தியைத்தான் கொடுக்கின்றோம். உங்களுக்கு தெரியவில்லை, தெரிய வைக்கின்றோம் என்று குரு சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அந்த சக்தியை பெறுவதற்குண்டான தகுதியும் ஊக்கத்தையும் கொடுக்கின்றோம். அதை தெரியக்கூடிய அளவிற்கு அறிஞானியின் அருள் உணர்வுகளை அறிஞான வித்துகளாக பதிவு செய்ய வைக்கின்றோம். அதில் சில பயிற்சியாக உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று முதலிலே ஞானம் கிடைக்கும் சந்தர்ப்பம். அந்த ஞானம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும்? அதுக்குண்டான சந்தர்ப்பம் எது என்றால், திட்டியவனை நினைக்கின்றோம், நினைத்தவுடனே நமக்கு அவன் மேல் கோபம் வருகின்றது, ஆத்திரம் வருகின்றது, வெறுப்பு வருகின்றது, நம்முடைய காரியத்தை அடுத்து செய்ய விடாதபடி தடைப்படுத்துகின்றது. அப்பொழுது சங்கடம் வருகின்றது அல்லவா? அந்த நேரத்தில் சங்கடம் வரும்போது உங்களுக்குள் நான் இப்பொழுது பதிவாக்கியதை எண்ணினால் உங்களுக்குள் ஞானம் வரும், தீமையை விளக்கக்கூடிய யுக்தி வரும். உங்கள் சொல் என்ன செய்யும்? அந்த அருள் உணர்வுகளை வளர்த்து கொள்ளும்படி செய்யும். நாம் பேசும் இந்த உணர்வு திட்டியுடைய உணர்வுக்குள் போய் நம் மீது உள்ள கடுப்பை நிச்சயம் குறைக்க செய்யும். இதை அனுபவத்திலே பார்க்கலாம் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது பயிற்சி, நம்முடைய உணர்வே அடுத்தவர்களுக்குள் புகுந்து மீண்டும் நம்மையே அது இயக்கும் என்று சொல்லுகின்றார் குரு. அதாவது ஒருவரிடம் இப்படி பேசினான் அவன், என்னை எப்பொழுது பார்த்தாலும் இப்படித்தான் அவன் பேசுகின்றான் என்ற உணர்வு வந்துவிட்டால் நாம் அந்த பய உணர்வோடு பேசத் தொடங்குவோம். அப்போது ஏதாவது ஒரு பதில் சொல்லும் என்றால் அவருடைய செவிகளிலே பட்டு நம்முடைய இந்த பயப்படும் உணர்வே அவர் உடலுக்குள் சென்று நம்மை அவர்கள் மிரட்டும் நிலை வரும். அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், என்னை எப்பொழுது பார்த்தாலும் அரட்டி உருட்டி பேசுவான் என்று அவன் மேல் நாம் அச்ச உணர்வோடு இருந்து விட்டோம் என்றால் அவனும் எதை பதில் சொன்னாலும் இந்த பய உணர்வுடனே சொல்லுவோம். நம்முடைய பய உணர்வு அவனுக்குள் வலுக்கூடியதாக மாறி நம்மை பயப்படுத்தும் நிலையாகவே அவன் செயல்படுத்தான் என்று நம்முடைய உணர்வு எப்படி திரும்ப வருகிறது என்பதை இங்கே குரு சுட்டிக்காட்டுகின்றார். உதாரணமாக, ஒருவரிடம் கடன் வாங்கியிருக்கின்றோம், திரும்பி செலுத்த சிறிது காலதாமதமாகின்றது. ஆனால் எப்படியும் பணத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். அப்பொழுது எப்படி என்ன வேண்டும்? சரியான நேரத்தில் அவன் கொடுத்து உதவினான், அது நியாயம், தக்க நேரத்தில் உதவி செய்தான். ஆனால் வாங்கினோம் அல்லவா, அவனுக்கு திரும்ப கொடுக்கவில்லை, அதை சரியான முறையில் எப்படி கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த சக்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த உணர்வோடு என்னுடைய பங்கையும் அவன் சிறிது பணம் கொடுத்தவன் அமைதியாக கேட்டு எனக்கு அந்த நல்ல வழியை கொடுக்க வேண்டும், அந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணினம் என்றால், இந்த வலுவான உணர்வுகள் நாம் எண்ணும் பொழுது மூச்சலைகள் வெளிப்படுத்துகின்றது. நாம் அந்த கடன் கொடுத்தவர் நம்மை எண்ணி வரும் பொழுது நம்முடைய மூச்சலைகளை அவர் சுவாசித்தார் என்றால் அவன் உடலில் இணைந்து நம் மீது வெறுப்போ கோபத்தையோ நிச்சயம் குறைக்கும். இதே மாதிரிதான் தொழில் நஷ்டம் ஏற்பட்டாலும் ஆத்ம சுத்தி செய்துவிட்டு இந்த பொருளை வாங்குவோர் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்க வேண்டும், மனபலம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி நாம் கொடுத்து பழகுதல் வேண்டும். அதே சமயத்தில் நம்முடன் பழகும் நண்பர்களும் எனக்கு ஒத்துழைக்கக்கூடிய தன்மை வர வேண்டும், நம்மிடம் வேலை செய்பவர்களும் நம்முடன் ஒத்துழைக்கும் தன்மை வர வேண்டும் என்று இப்படி இணைத்துக் கொண்டு போவோம். இதெல்லாம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார்கள். ஏன்னா நம்முடைய நினைவு, நம்முடைய எண்ணம், நம்முடைய மூச்சு, நம்முடைய சுவாசம் அடுத்தவர்களுக்கு சென்று அதுவே பதிலாக நமக்கு திரும்ப வருகிறது என்பதைத்தான் குருநாதர் இங்கே சுட்டிக்காட்டி நமக்கு எது வேண்டும், எது வர வேண்டும், நமக்கு வேண்டிய நன்மையினுடைய பலன் என்றால் அந்த நன்மையினுடைய பலனை நாம் இப்படித்தான் பெற வேண்டும், இதை முந்தி நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றனர். அடுத்ததாக சங்கடத்தை நீக்க வேண்டும் என்ற ஒரு பயிற்சி. நம்மிடம் எத்தனை பேர் வேலை செய்கின்றார்கள், அவரிடம் போய் நமக்கு எந்த வேதனை இருக்கின்றதோ இந்த சங்கடத்தோடு அவனிடம் வேலையை சொன்னால் இதே சங்கடம் தான் அவனை இயக்கும், அவனை தவறு செய்ய வைத்துவிடும். நாம் சொல்லலாம் அவன் தானே செய்தான் என்று, ஆனால் நம்முடைய சங்கடம் அங்கே வேலை செய்கிறது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். சங்கடத்துடன் ஒரு செடிக்கு நீரை ஊற்றி பாருங்கள், அது வாடி போகும். என்றால் இதையெல்லாம் மனிதனுக்குள் விளைந்த உணவின் இயக்க நிலைகள், இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குரு சுட்டிக்காட்டி இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ஒரு வலுவான சக்தி வேண்டும், வழியறிந்து செயல்படக்கூடிய ஒரு சக்தி வேண்டும்.
பள்ளிக்கு போகின்றோம், விஞ்ஞானியாக வேண்டும் என்றால் எப்படி என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு இன்ஜினியராக வளர வேண்டும் என்றால் எப்படி என்றும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அடுத்தவர்களுக்கு பாடம் சொல்லக்கூடிய ஆசிரியராக வர வேண்டும் என்றால் அது எப்படி என்று கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதற்குண்டான பாடங்களை படிக்கவும் வேண்டும். இதை போன்றுதான் குருநாதர் எமக்கு கற்றுக் கொடுத்த அந்த உயர்ந்த உணர்வினை நினைவுபடுத்தி உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன். பதிவானதை மீண்டும் நீங்கள் நினைவு கொண்டு வரும்பொழுது உங்களுக்குள் வரக்கூடிய சங்கடங்களை சமாளிக்கக்கூடிய ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி டாக்டருக்கு படிப்பவர்களுக்கோ, இன்ஜினியருக்கு படிப்பவர்களுக்கோ, ஆசிரியர் படிப்பவர்களுக்கோ அந்த படிப்பின் ஞானம் வருகின்றதோ, இதை போன்ற சங்கடங்களை எல்லாம் நீக்கி பழகிய, தீமைகளாக வென்று பழகிய மாமகர்ஷி ஈஸ்வர குருவுடைய உணர்வு உங்களுக்குள் ஞான சக்தியாக வரும். அந்த ஞானத்திற்குண்டான யுக்தி உங்களுக்கு கிடைக்க செய்வதற்குத்தான் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் பெற வேண்டும் என்று அடிக்கடி இதை ரெக்கார்டு செய்து கொண்டே வருகின்றேன். நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஈஸ்வரா என்ற உயிரை எண்ணுகின்றீர்களோ, துருவ நட்சத்திரத்தின் சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ, அது எடுக்கப்படும் போது தீமை நீக்கக்கூடிய சக்தியாக, சங்கடத்தை போக்கக்கூடிய சக்தியாக உங்களுக்குள் அது பெருக தொடங்கும் என்று வாக்கினை கொடுக்கின்றார் குரு. அடுத்த பயிற்சி தீமையை நல்லதாக எப்படி மாற்றுவது. உதாரணமாக, பாலில் சர்க்கரையை போட்டால் இனிப்பாக இருக்கின்றது, அது ஒரு சுவை. அந்த சர்க்கரையுடன் சேர்த்து காப்பித்தூளை போட்டு கொதிக்க வைத்தால் அது ஒரு ருசி. ஆனால் சர்க்கரையுடன் கொஞ்சம் புளிப்பை சேர்த்தால் அது ஒரு ருசி. அந்த புளிப்புடன் லேசா காரத்தை சேர்த்தால் அது ஒரு ருசியாக வருகின்றது. ஆக மிளகை போட்டு பாருங்கள், அது ஒரு ருசியாக இருக்கும். மிளகாயை போட்டு பாருங்கள், அது ஒரு ருசியாக இருக்கும். இந்த புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து பானக்கம் கரைத்தால் அது ஒரு ருசியாக இருக்கும். இதை போலதான் வாழ்க்கையில் எத்தகைய தீமையான நிலைகள் வந்தாலும் அதற்குள் அருள் உணர்வுகளை இணைத்து நல்ல சுவைமிக்கதாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த பழக்கம், அது ஒரு பயிற்சி நமக்கு வேண்டும். அதற்குத்தான் இந்த வழிமுறைகளை எல்லாம் குருநாதர் தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டி, இந்த தியானத்தில் நாம் வெறும் தியானம் ஒன்றை மட்டும் எண்ணாதபடி இந்த பயிற்சிகளையும் செய்து பழகினோம் என்றால் உணர்வின் இயக்கங்களையும், உணர்வின் இயக்கங்களால் ஏற்படக்கூடிய சில விளைவுகளையும், அந்த விளைவுகள் நல்ல விளைவுகளாக வர வேண்டும் என்றால் நாம் எதை பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பல உதாரணங்கள் சொல்லி அதற்குண்டான விளக்க உரையை கொடுத்து நம்மை தெளிவாக்குகின்றார்கள்.